பாங்கு வந்து அரபியில் சொல்கிறாங்கல்ல, அரபி சிறந்ததுங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறது இல்லை. ஒரு ஒரு இடத்துல ஒரு வெளிநாட்டுக்காரங்க வர்றான்னு சொன்னால் இந்த பாங்கு சத்தம் கேட்டால் இங்கே ஒரு பள்ளி இருக்குது, நம்ம அது வந்து இங்கிலீஷில் சொன்னோம்னா தமிழில் சொன்னால் தமிழ் முஸ்லீமுக்கு தெலுங்கு முஸ்லீமுக்கு புரியாது. எல்லாருக்கும் புரியணுமாக இருந்தால் ஒரு சர்வதேச மதம்னு ஆகும்போது தமிழ்நாடு அரபி உலகத்துல உயர்ந்த மொழிலாம் கிடையாது, அது கிடையவே கிடையாதுட்டாங்க நபிகள். நான் இறுதி உரை தாய்மொழி தான் சிறந்தது, அவங்களுக்கு தாய்மொழி தான் சிறந்தது, அது கூட சிறந்தது இல்லைன்ட்டாங்க. எதுவுமே உலகத்துல ஏற்றத்தாழ மொழி என்பது ஒரு பேசுவதற்கு உதவுற ஒரு கருவி, அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை அடுத்தவருக்கு சொல்லக்கூடிய ஒரு கருவி தானே தவிர எந்த ஒரு அரபியும் அரபி அல்லாதனை விட சிறந்த அரபியல் தான் அந்த மொழிவெறியில் கூடும் நாள்க. அதில் பிறந்தவர் சொல்கிறார், அந்த மொழிவெறி சமுதாயத்தில் பிறந்த முகமது நபி அவருடைய கடைசி உரைன்னு ஒன்று இருக்கிறது. அந்த கடைசி உரையில் அவர் சொன்ன போதனை என்னன்னு கேட்டால், எந்த ஒரு அரபியும் வேறு மொழி பேசுபவனை விட சிறந்தவன் கிடையாது, எந்த வேறு மொழி பேசுகிறவனும் அரபியனை விட சிறந்தவன் கிடையாது. சிறந்தவன் என்பது இரையச்சமுடைய வாழ்க்கை தான். எவன் வந்து ஒழுங்காக வாழ்கிறானோ அவன் தான் சிறந்தவனே தவிர இந்த மொழி, இந்த இனம், இன்ன சாதிங்கிற வகையில் உயர்வு வராதுங்கிறது தான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு.